வீடு கொடுத்து பாதுகாப்பாக வாழ வைத்த அரசு திட்டம் இன்று அந்த வீடே மக்களின் உயிருக்கு ஆபத்தாக மாறியிருக்கிறது. மாதந்தோறும் 1000 ரூபாய் பராமரிப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பராமரிப்பு கட்டணம் எங்கே செல்கிறது என்ற மக்களின் கேள்வி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. துர்நாற்றத்துடன் தங்களது வாழ்க்கையை நடத்தும் மக்கள், குப்பை மேடாக காட்சியளிக்கும் குடியிருப்பு வாரியம், சுகாதாரமற்று தேங்கி நிற்கும் தண்ணீரில் ஈக்களும் கொசுக்களும் நிறைந்து நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்துடன் தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்தும் மக்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மாதந்தோறும் 700 முதல் 1000 ரூபாய் வரை பராமரிப்பு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தாலும் அந்த கட்டணத்திற்கு ஏற்ப பராமரிப்பு எதுவும் நடைபெறவில்லை என்பது குடியிருப்போரின் குற்றச்சாட்டு. நாங்கள் 700 ரூபாய் கட்டுறோம், மாதம் 750 ரூபா கட்டுறோம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். வந்து பாருங்கள், படிக்கட்டு பெருகிறாங்களான்ட்டு. படிக்கட்டு பெருக்கிறது இல்லை, எதுவும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மேலேருந்து கொட்டுது, அப்படியே செலக்ஷன் அது கொட்டுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது கரண்ட்டு போயிடுச்சு. ஒரு இது என்ன சொல்கிறது, அது ஜென்ரேட்டர் இருக்குது, ஆனால் பேருக்கு இருக்குது. பேருக்கு சும்மா என்னன்னா அதிகாரி இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஜென்ரேட்டர் ஓடல. ஜென்ரேட்டர் ஓச்சா தம்பி, நாங்கள் எல்லாம் 9வது மாடி நான் ஏறுவேன், நான் இறங்குறோம்பா. எனக்கு 50 வயசு மேலே ஆகுது. ஒரு வேளை நான் ஏறுவேன். என்னோட வயசானவங்க எப்படி ஏறுவாங்க? அவங்க தண்ணி வசதியே இல்லை. வயசானவங்க எங்கே நாங்கள் தூக்கின்னு போகிறோம் கையை பிடிச்சின்னு. மேலேருந்து குப்பை கொட்டுறாங்க சார். அண்ணா குப்பை வாரி வாரி கொட்டுறாங்க. அவங்க சுத்தம் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க, ஆனால் கொட்டிக்கினே தான் இருக்கிறாங்க. மேலேருந்து தண்ணியை கட் பண்ணி லிஃப்ட்டை கட் பண்ணணும், அப்போ தான் அந்த குப்பை கொட்டாதே இருப்பாங்க. காலையில் ஒரு 4 நாளைக்கு லிஃப்ட்டு கட் பண்ணாங்கன்னா குப்பை போட மாட்டாங்க. லிஃப்ட்டும் தண்ணி கட் பண்ணணும். இல்லை அந்த வலை கொஞ்சம் அடிக்கணும் சார். அந்த மேலே இருக்குது இல்லையா, அந்த வலை கொஞ்சம் அடித்தாக்கா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். மேலேருந்து தொப்புன்னு கொட்டுறாங்க, எல்லாம் நம்ம மேலே தான் தெளிக்குது. சுற்றிலும் எங்கும் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் கழிவுநீர் கால்வாய்கள் அடைந்து சாலைகள் முழுவதும் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது. 11 மாடி கொண்ட கட்டிடங்களில் லிஃப்ட் செயல்படாததால் பலர் குப்பைகளை கீழே கொண்டு செல்லாமல் நேரடியாக ஜன்னல் வழியே வீசி விடுகின்றனர். குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் ஜன்னல் வழியாக வீசுவதால் அடுக்குமாடி வளாகமே ஒரு கழிவறை போல் மாறிவிட்டதாக அப்பகுதி மக்கள் வருத்தப்படுகின்றனர். மேல இருந்து தூக்கி போட்டா இந்த இடம் என்ன ஆகும்? நாஸ்தியா தான் ஆகும். அது அரசாங்கம் குத்த சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கார்பரேஷனே குத்த சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதில் போட்டு தான் ஆகணும். சிசிடிவி காட்சி ஒர்க் ஆகலை. நான் நைட்டில் பைக்கு திருடுது போகுது, எல்லாம் நடக்குது. ஒரு கரெக்டான ஒரு இது இல்லை. ஆனால் இங்கே எதனா ஒரு இது ஆயிடுச்சுன்னா போலீஸ் அப்படியே ஓடிடுறாங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் ஒரு சிசிடிவி கேமரா. அந்த தடுக்கிற அளவுக்கு இங்கே ஒரு பூத்து வச்சு இங்கே ஒரு இது பண்ணால் தான் இப்போ வர பசங்க கொஞ்சம் கரெக்டாக வருவாங்க, ஏதோ தப்பு பண்ணாமல். பசங்க இப்படி சின்னது எல்லாம் இப்படி வச்சுக்கிதுங்க, அப்படி வச்சுதுங்க. அங்கே ஒரு போலீஸ் இருந்தால் அது ஒரு பயம் இருக்கும், அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம். 3வது மாடி இப்போ 6வது மாடி கொடுத்துருக்குறாங்க. எங்களால் ஏற முடியல, நடக்க முடியல, லிஃப்ட் இருக்க மாட்டாங்க, தண்ணி இல்லை. 5 நாள் தண்ணியே இல்லை. என்னால் ஸ்டம்பில் தூக்கிட்டு போக முடியல. டெய்லி தான் பெருக்கிறாங்க, சும்மா அது கணக்கு பண்ணிட்டு போடுவாங்க. இங்கே ஒரு இடத்துல செய்கிறாங்க, ஒரு ஆள் 3 பிளாக் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம். 800 ரூபாய் இந்த ஆளுக்கு வாட்ச்மேனுக்கு 250 ரூபா தராங்க. அவங்க வாங்கிறது 15,000, இவங்க கொடுக்குறது 8,000. என்ன பண்ணுறாங்க? லிஃப்ட்டு ஓடுதா, போய் அங்கே போய் நின்று பாரு, இங்கே போய் பாரு, ஒன்று ஓடுது. இதெல்லாம் போட்டு காமிங்க டிவியில், ஜனத்தை காட்டிக்கின்னு. மின்சார வசதி, குடிநீர் வழங்கல், லிஃப்ட் பராமரிப்பு என அடிப்படை வசதிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. மின்மாற்றி அடிக்கடி பழுதாகுவதால் பலமுறை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் இருளில் தவிக்கின்றனர். அதிகாரிகளின் அலட்சியத்தின் எதிரொலியாக அங்கு வசிக்கும் மக்களின் தவறுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றன. அதன் விளைவாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உடல்நலக் குறைபாடுகளால் அவதிப்படுகின்றனர். மேலேருந்து குப்பைலாம் போடுறாங்க, ஜனம் எல்லாரும் விளாட்றாங்க. இங்கே கிரவுண்டு வேறு கட்டிக்கிறாங்க, இங்கேயே குப்பை வருது. எங்களோட உட்காரவும் முடியல. மேலேருந்து பாட்டிலெலாம் போடுறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள், குப்பைக்காரங்களாம்.
அவங்க மேலேயே பட்டுக்குது பாட்டிலு, அவங்களா கத்துறாங்க. அதே மாதிரி லிஃப்ட் வேறு ஒர்க் ஆக மாட்டுது. லிஃப்ட்டுக்காரரே பயப்படுறாரு. லிஃப்ட்டில் வர கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. லிஃப்ட்டுக்காரர் நின்றுதுண்ணா. நாயெலாம் வேறு வருதுண்ணா. நாய் வந்து கடியுது. ஒரு சின்ன கொஞ்சம் கச்சிச்சு. நாயெலாம் வந்து வருது. தண்ணியே வர மாட்டேதுண்ணா. நேற்று 3 நாளாக வரலண்ணா தண்ணி. லிஃப்ட் ப்ராப்ளம், தண்ணி ப்ராப்ளம், எந்த பாயிண்ட் எது கிடையாது. நைட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அது எவனும் எக்ஸ்பிளைன் கேட்க மாட்டாங்க. வந்தாங்க காசை பாடுறாங்க, போகிறாங்க, இது பண்ணாங்க. இப்போ நான் பார்க்குறேன் எங்கே பார்க்குறாங்க, எந்த பண்ணல. லைட்டில் லிஃப்ட் ஆஃப் ஆகுது. லைட்டில் கரண்ட் ஆஃப் ஆகுது. தண்ணி ப்ராப்ளம். அது என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நீங்கள் எப்போ பண்ணுங்க சொல்லுங்கள். எவ்வளோ கொடுத்தா எல்லாம் கம்பெனி கொடுத்தாச்சு, டாக்ஸி கம்பெனி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணாச்சு. எடுக்கல. இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர்கள் களத்தில் இறங்கி அப்பகுதிக்கு உட்பட்ட வார்டு கவுன்சிலர் சுமதியிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் தொலைபேசியில் உரையாற்றிய போது, மேம் வணக்கம் மேம், லக்ஷ்மணன் மேம், நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் மேம். சொல்லுங்க சார். மேம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கேபி பார்க்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்குல்ல மேம், அங்கே அவங்க வந்து என்னென்னா அந்த குப்பெல்லாம் வந்து வீட்டு பக்கத்துலேயே போட்டுறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நடவடிக்கை மேம் எடுத்திருக்கோம் அதுக்கு? சார் வந்து எடுப்பாங்க போவாங்க சார். நான் பார்த்து நீங்க குரூப்ல தான் பார்த்துருக்கேன் சார். எடுப்பாங்க. இப்போ அவங்களே போடுறாங்க சார். அது அதுக்கு நான் சொன்னேங்க, இது ஃபைன் போட சொல்லி கேட்டேன். யாரும் போடுறாங்கன்னு ஒரு கேமரா வச்சுருக்கேன். ஓகே சப்போர்ட் வந்து நம்ம மாற்றவும் முடியாது, போட முடியாது சார். இது ஒரு ஃபைன் போனா அவங்க ஃபைன் அது குப்பைங்க போட மாட்டாங்க. இது பார்த்து ஓகே மேம். அது என்னன்னு மட்டும் பாத்துங்க மேம், கொஞ்சம் அப்படியே இது பண்ற மாதிரி, க்ளீன் பண்ற மாதிரி. கேமரா வைக்கிறோம் சார். நீங்க சொன்னீங்க பேர் கேமரா வச்சு பண்ணா ஒரு ஃபைன் போடணும் சார். ஓகே வேற எதுவுமே நம்ம திட்ட முடியாது. குப்பைங்க போடாதீங்க சார். ஜன்னல் கூட நான் எக்ஸ்பெக்ட் கேட்டேன் சார் உங்களுக்கு. ஓகே மேம். ஜன்னல் இருக்குல்ல சார், ஜன்னல் ஓரமா தான் போடுறாங்க. அது வந்து இது ஜன்னல்ல என்ன சொல்ற கம்பிங்க வச்சு இது பண்றாங்க சார். ஆமா மேம், அந்த ஸ்டீல் கம்பி மாதிரி வச்சலாம் சொல்றீங்களோ? ஆமா சார். ஓகே சரி மேம். சொல்லிட்டாங்க அந்த இது பத்து வந்தோடனே ஆல்ரெடி இங்கே அப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சரி ஓகே மேம். மொத்தத்தில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசு அலட்சியம் மற்றும் மக்கள் பொறுப்பின்மை ஆகிய இரண்டின் சேர்க்கையால் சுகாதாரமற்ற சூழலாக மாறியுள்ளன. இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்தால் அது வாழ்வாதாரத்தையும் உடல் நலத்தையும் கேள்விக்குறியாக்கும் அபாயம் அதிகம் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கின்றனர். தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே ஒரு துர்நாற்ற முறையில் தற்பொழுது காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே இந்த குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவதாலும் துர்நாற்றம் வீசி மேலும் இந்த நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை பார்த்தோமென்றால் 5க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகிறோம். இதற்கு ஒரு நிரந்தர முடிவு எட்டப்படவில்லை என தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த குப்பைகள் பொறுத்தவரையுமே முறையான இடத்தில் கொட்டப்பட வேண்டும் எனவும் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது அரசு சார்பாக இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமண பழனி, சென்னை.